விவசாயிகளே, இன்றைக்கி என்னென்னா நம்ம வயலில் வெண்டைக்காய் பறிக்க தான் வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல தூத்தல், ஏன்னா குளிர் ரொம்ப இருக்குது, பறிக்கவே கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நம்ம ரெயின் கோட்டு போட்டாச்சு. ரெயின் கோட்டு போட்டாலும் செடிக்கு மேலே பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணியாக தேங்கியிருக்கு இலையில். நம்ம நடக்க அந்த தண்ணி பூரும் மேலே தான் விழுது, அது கூட வந்து குளிருது. இது எப்படினாலும் நம்ம வயலில் நம்ம தான் பறிக்க போகிறோம். அதனால் காலையிலே ரெயின் கோட் எடுத்து போட்டு வந்தாச்சு. நாங்கள் செடியோட நிலமை இப்போ எப்படி இருக்குதுன்னு காட்டுதேன். விவசாயிகளே, நம்ம பார்த்திங்கன்னா வித்து ஊனையிலேருந்து அறுவடை வரைக்கும் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். பார்க்காதவங்க பழைய வீடியோலாம் பார்த்துக்கோங்க. இப்போ செடியோட ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஹைட்டில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடியில் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் மொட்டு இல்லை. இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு மருந்து அடித்து இந்த செடியிலேருந்து அடுத்த மொட்டை உற்பத்தி பண்ணணும். அதாவது இந்த மாதிரி மொட்டு லைனாக வந்துகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த செடியில் பார்த்திங்கன்னா மேலே மொட்டு வேறு எக்ஸ்ட்ரா இல்லவே இல்லை. இந்த ரெண்டோட இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செடி இப்படி மொட்டை ஆயிரும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதில் காய் வராது. அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு மருந்தை யூஸ் பண்ணி, அதாவது இந்த இருக்குது பாருங்கள், உள்ளேருந்து மட்டும் வந்துகிட்டே இருக்கும் அடுத்தடுத்து. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். இப்போ பாருங்கள், நிறைய செடி பார்த்திங்கன்னா மொட்டையாக தான் இருக்கும். இதில் பாருங்கள், இது அதேமாதிரி நல்லா மொட்டு வந்துகிட்டே இருக்குது. அடுத்தடுத்து மொட்டை உள்ளேருந்து வந்துகிட்டே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா மொத்தமே 3 மொட்டை தான் இருக்குது. அதுக்கு மேலே வர மாதிரி தெரியலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில செடிகள் வந்து எல்லாமே மொட்டையாக தான் இருக்கும். அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு மருந்து அடித்து இது பார்த்திங்கன்னா வெளியே கொண்டு வரக்கு ஏதாவது ஒரு வழி பார்க்கணும். இப்போ நம்ம கரெக்டாக செடியிலேருந்து காய் பறித்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிட்டுருக்கும். கிட்டத்தட்ட வெண்டைக்காய் ஒரு 3 மாதமாவது நம்ம அதிலேருந்து ஈல்டு எடுக்கணும். எப்படியும் ஒரு 1.5 மாதம் கிட்ட வெண்டைக்காயில் உள்ள பறிக்கிற காய் 1 மாதம் நல்லா ரேட் இருந்ததுன்னா பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 மாதத்தில் வெண்டைக்காய் போட்டக்குள்ள பைசா பறிக்குள்ளி எல்லாமே எடுத்துடலாம். அதாவது வேலைக்கு விட்ட ஆட்கள் சம்பளம் எல்லாமே. ஆனால் இதே நம்ம ரேட் இல்லைன்னா 3 மாதம் பறித்தாலும் அதில் லாபம் எடுக்க முடியாது. இப்போ பரவாயில்ல, ரேட் நல்லா தான் இருக்குது, 20, 25 அந்த மாதிரி இருக்குது. அதனால் இது ஓகே தான். அப்புறம் சின்ன பயிலெலாம் உங்களுக்கு தான் ஒரு சின்ன விஷயம் சொல்லுதேன். அண்ணன் பார்த்திங்கன்னா காலையிலே கஷ்டப்பட்டு வயலுக்கு வந்து இந்த மழையில் தூத்தல்னாலும் நம்ம தான் வேலை செய்யணும். இந்த மழைக்குள்ளே வந்து ஒரு வெண்டைக்காய் பறித்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டுக்கு கொடுக்கேன். நீங்கள் வந்து அம்மா வச்சு தரக்கூடிய சாம்பார் ஏதாவது அது உள்ள வெண்டைக்காய் கிடக்கும், எடுத்து தூர போட்டுறாங்க. அண்ணனை யோசிச்சுக்கிட்டு அதை எடுத்து அப்படியே சாப்பிட்ருங்க, சரியா? சரி தம்பிகளா, பார்ப்போம். சரி விவசாயிகளை, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.